ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான போன்லெஸ் சிக்கன் 200 கிராமை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு 20 மினிட்ஸுக்கு சோக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இனி ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து ஹீட்டாகி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு முட்டையை சேர்த்து கொள்ள வேணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்புத்தூளையும் மிளகுத்தூளையும் சேர்த்து பொரிச்செடுத்து கொள்ளுவோம். அடுத்ததாக ஃப்ரை பேனில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த சிக்கனோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். சிக்கன் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்ச பிறகு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய கேரட்டையும் இதோட சேர்த்து கொள்ளலாம். கட் பண்ணி எடுத்த ஒரு பாதி ரெட் கேப்சிகத்தையும் ஒரு பாதி க்ரீன் கேப்சிகத்தையும் இதோட சேர்த்து கொள்ளலாம். கேரட் ஸ்லைட்டாக வதங்கும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்த கோவாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 2 ஸ்ப்ரிங் ஒனியோனையும் சேர்த்து கொள்கிறேன். கோவாவையும் ஸ்ப்ரிங் ஒனியோனையும் லைட்டாக வதக்கி கொண்டா போதும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கொள்ளுங்க. நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கொள்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் சேர்த்து கொள்ள வேணும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சோஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். சில்லி சோஸுக்கு பதிலாக ஹாட் சோஸையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் ஒரு சிக்கன் க்யூபில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையையும் சேர்த்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு இனி தேவையான நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அளவான பாத்திரம் ஒன்றில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளும் 2-3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயிலையும் சேர்த்து கொதிக்க விட வேணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 150 கிராம் நூடுல்ஸை சேர்த்து பாயில் பண்ணி கொள்கிறேன்.
நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டது. இனி வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நூடுல்ஸை ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். நூடுல்ஸை வேக வைக்கும் போது நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அதில் இருக்க டைமின் படி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ப்ரிங் ஒனியோனால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.